ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2351வது பகுதி. குலசேகராழ்வார் அருளிய பெருமாள் திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 6ஆம் திருமொழியின் 4வது பாசுரத்தை நாம் இன்று இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். ஊடல் கொண்ட வேறொரு ஆயர் சிறுமியின் வார்த்தையாக கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணனின் லீலைகளை மேலும் அனுபவிக்கிறார் குலசேகரர் இந்த பாசுரத்தாலே. இந்த திருமொழி முழுக்க பிரணய ரோஷம் கொண்ட ஆயர்குல சிறுமியர் கண்ணனை, நீ என்னை ஏமாற்றி விட்டாய், ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்பதாக அமைந்திருக்கக்கூடிய பாசுரங்கள் நிறைந்தது. அதிலே கண்ணன் செய்த லீலைகள் எல்லாம், அந்த சிறுமியரிடம் விளையாடிய விளையாட்டுக்கள் எல்லாம் குறிப்பிட்டு பாடுகிறார் குலசேகரர். அந்த கோபியர் பாவனையில பாசுரத்தை பார்க்கலாம். தாய் முலைப்பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளர் நடையிட்டு சென்று, தாய் முலைப்பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளர் நடையிட்டு சென்று, பேய்முலை வாய் வைத்து நஞ்சை உண்டு பித்தன் என்றே பிறர் ஏசன் என்றாய். ஆய்மிகு காதலோடு யான் இருப்ப யான் விட வந்த என் தூதியோடே நீ மிகு போகத்தை நன்குகந்தாய், அதுவும் உன் கோரம்புக்கு ஏற்குமன்றே. நீ மிகு போகத்தை நன்கு உகந்தாய், அதுவும் உன் கோரம்புக்கேற்குமன்றே. தாய்முலைப்பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளர் நடையிட்டு சென்று, பேய்முலை வாய் வைத்து நஞ்சை உண்டு பித்தன் என்றே பிறர் ஏசன் என்றாய். ஆய்மிகு காதலோடு யான் இருப்ப யான் விட வந்த என் தூதியோடே நீ மிகு போகத்தை நன்குகந்தாய், அதுவும் உன் கோரம்புக்கு ஏற்குமன்றே. கோரம்பு என்றால் உன்னுடைய துஷ்டத்தனத்திற்கு என்று எடுத்துக்கொள்ளலாம். பதவுரை பார்க்கலாம். தாய்முலையில், தாயாகிய யசோதை பிராட்டியினுடைய முலைகளில் பால் அமுது இருக்க, இன்பமான போக்கியமான பால் இருக்க செய்தேயும் அதனை விரும்பாமல் தவழ்ந்து கொண்டு தளர் நடையிட்டு சென்று தட்டுத்தடுமாறி நடந்து சென்று, பேய் முலை வாய் வைத்து, பேயாகிய பூதனையினுடைய முலையிலே வாயை வைத்து, கண்ணன் எம்பெருமானை கொல்வதற்காக கம்சனால் அனுப்பப்பட்டு வந்த பேய் பூதனை, அவளுடைய முலையிலே வாயை வைத்து நஞ்சை உண்டு, அந்த முலை மீது தடவி கிடந்த விஷத்தை உறிஞ்சி அமுது செய்து, பித்தன் என்று இப்படி செய்தது காரணமாக பைத்தியக்காரன் என்று பிறர் ஏசன் என்றாய். அயலாரெல்லாம் சிரிக்கும்படி நின்ற பிரானே. நான் ஆய்மிகு காதலோடு இருப்ப நீ, நான் மிகுந்த ஆசையோடு எதிர்பார்க்கையிலே நீ என்ன செய்தாய்? யான் விட வந்த என் தூதியோடே, என்னால் தூது அனுப்பப்பட்டு உன்னிடம் வந்த என்னுடைய வேலைக்காரியுடனே மிகு போகத்தை, நல்ல இன்பரசங்களை நன்கு உகந்தாய், நன்றாக அனுபவித்தாய். அதுவும் அந்த செய்கையும் உன் கோரம்புக்கு, உனது தீம்புக்கு, துஷ்டத்தனத்திற்கு ஏற்கும் அன்றே, மிகவும் தகுதியாக இருக்கிறது என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடம். இந்த பாசுரத்தின் திரண்ட பொருள் என்ன? தாயாகிய யசோதையின் முலைகளிலே நல்ல அமுதமான பால் இருக்கும்போது அதனை விரும்பாமல் தவழ்ந்து கொண்டு தட்டு தடுமாறி நடந்து சென்று பூதனை என்னும் அரக்கியின் முலைகளிலே வாயை வைத்து அம்முலை மீது தடவி கிடந்த நஞ்சினை உறிஞ்சி அமுது செய்தாய். இப்படி செய்ததன் காரணமாக பைத்தியக்காரன் என்று ஊரில் உள்ளவர்கள் அனைவரும் பரிகசிக்கும்படி நின்ற பிரானே, நான் மிகுந்த ஆசையோடு உன்னை எதிர்பார்க்கிருந்திருந்தேன். அப்படி இருக்கும்போதே உன்னிடம் தூதாய் நான் அனுப்பி உன்னிடம் வந்த என்னுடைய வேலைக்காரியோடு நல்ல இன்பத்தை நலமுற அனுபவித்தாய். அந்த செய்கையும் உன்னுடைய துஷ்டத்தனத்திற்கு மிகவும் ஏற்பதுதான், நன்றாக இருக்கிறது என்று கண்ணனின் திருவிளையாள்களை எடுத்து மொழிகிறாள் ஒரு ஆய்ச்சி, ஆயர்குல பெண்.
தூதி என்றால் தூது செல்பவர்களுக்கு பெயர் தூதி, அந்த வேலைக்காரிக்கு தூதி என்று பெயர். கோரம்பு என்றால் துஷ்டத்தனம் என்று பொருள். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானத்தை பார்க்கலாம். தாய் முலைப்பாலில் அமுதிருக்க, உன்னை பெறுவதற்காக நோன்பு நோற்று 10 மாசம் சுமந்து, நீ முலையுண்டால் உயிர் தரித்து, உண்ணாவிட்டால் துன்புற்று தரிக்க முடியாதவளாய் இருக்கிறவளுடைய உன்னை அமுதம் போலே தரிக்கச் செய்வதாயிருக்கும் முலைப்பால் இருக்கும்போது தவழ்ந்து தளர் நடையிட்டு சென்று, முதலில் தவழ்ந்து சென்றாய், பிறகு அது இயலாமையாலே தடுமாறி நடந்து சென்றாய், தவழ்ந்து தளர்நடை இட்டு சென்று, பேய் முலை வாய் வைத்து நஞ்சை உண்டு, உன்னிடம் அன்பில்லாத பூதனையாகிய பேயுடைய முலையிலே வாயை வைத்து அழிக்கக்கூடிய, உன்னையே அழிக்கக்கூடிய விஷத்தை உறிஞ்சி உண்டு. பித்தன் என்றே பிறர் ஏச நின்றாய், இவனது இன்னது விரும்பி கை கொள்ளது தக்கது, இன்னது செய்யலாம், இன்னது வெறுத்து கைவிடத்தக்கது, இன்னது செய்யக்கூடாது என்று பிரித்து அறிய முடியாத அறிவிலி நீ என்று பாமரர் உன்னை இகழும்படியாக நின்றாய். பித்தன் என்றே பிறர் ஏச நின்றாய். உடனே கண்ணன் கேட்டான், நான் சிறு வயதில் செய்தது இருக்கட்டும், இப்போது நான் செய்த பகுத்தறிவற்ற செயல் என்ன? என்னை பகுத்தறிவு இல்லாதவன் பைத்தியக்காரன் என்று சொல்கிறாய் அல்லவா, நான் இப்பொழுது செய்த பகுத்தறிவு இல்லாத செயல் என்ன என்று கேட்க, கண்ணன் கேட்பதாக கொண்டு அதற்கு பதில் கூறுகிறாள் அந்த சிறுமி. ஆய்மிகு காதலோடு நான் இருப்ப, ஆய்மிகு காதலோடு நான் இருப்ப, யான் விட வந்த என் தூதியோடே நீ மிகு போகத்தை நன்குகந்தாய். யான் விட வந்த என் தூதியோட, நான் அனுப்பிய என்னுடைய தூதியோட, என் வேலைக்காரியோட நீ மிகு போகத்தை நன்குகந்தாய். மிகுந்த காதலோடு உன்னை எதிர்பார்த்து நான் காத்து கொண்டிருக்கும் போது, உன்னை அழைப்பதற்காக நான் அனுப்பிய தூது செய்தி கொண்டு சென்ற என் வேலைக்காரியோடு மிகுந்த இன்பரசத்தை நீ அனுபவித்தாய் அல்லவோ, அது என்ன செயல்? அது பைத்தியக்காரத்தனமான செயல் அல்லவா என்று கேட்கிறாள். ஆய், ஆயம் என்றால் பொன் என்று பொருள். ஆய என்பதில் ஈற்றெழுத்தான அகாரம் குறைந்து ஆய் என்று வந்திருக்கிறது. ஆய்மிகு காதலோடு என்று, உன்னை அடைய வேண்டும் என்னும் ஆசையாலே பொன் போலே நிறம் மாறும்படியான காதலை உடையவள், பசலை படரும்படியான காதலை உடையவள் என்று பொருள். ஆய் மிகு காதலோடு யான் இருப்ப, யான் விட வந்த என் தூதியோடே நீ மிகுந்த போகத்தை நன்குகந்தாய். நான் இப்படி உன்னை ஆசைப்பட்டு நிறம் மாறி இருக்கும்போது, அவள் என் தூதி ஆகையாலே உனக்கு என்னை விட அவள் விரும்பத்தக்கவளாய், என்னை நினைத்து என்னிலும் விரும்பத்தக்க அவளையும் நினைத்து நீ மிகுந்த போகத்தை அவளோடு பெற நினைத்தாலும், அவளுக்கு உன்னோடு அணைக்க வேண்டும் என்னும் நினைவில்லாமையாலே தடுமாறுவாள் அல்லவோ அவள். அப்படி இருந்தும் கூட அவளை அணைப்பதை மிகுந்த போகமாக கருதிய உன்னை என்னவென்று சொல்லுவது, என்னவென்று நினைப்பது என்று கேட்கிறாள். அதுவும் உன் கோரம்புக்கு ஏற்குமன்றே. கோரம்பு என்று தீம்பை சொல்லுகிறாள், துஷ்டத்தனத்தை சொல்லுகிறார். இதனால் நீ தீம்பு செய்பவன் என்று ஏற்படுமே ஒழிய உனக்கு ஒரு பயனும் இல்லை என்பது கருத்து. ஆக அற்புதமான இந்த பாசுரம், அதை அந்த கோபிமார் நிலையிலிருந்து குலசேகரர் சொன்னார். மீண்டும் இந்த பாசுரத்தை அன்வைக்கலாம். தாய் முலைப்பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளர்நடை இட்டு சென்று, பேய் முலை வாய் வைத்து நஞ்சை உண்டு, பித்தனென்றே பிறர் ஏச நின்றாய். ஆய்மிகு காதலோடு யான் இருப்ப, யான் விட வந்த என் தூதியோடே நீ மிகு போகத்தை நன்குகந்தாய், அதுவும் உன் கோரம்புக்கு ஏற்குமன்றே. தாய் முலைப்பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளர் நடையிட்டு சென்று, பேய் முலை வாய் வைத்து நஞ்சை உண்டு, பித்தன் என்றே பிறர் ஏச நின்றாய். ஆய்மிகு காதலோடு யான் இருப்ப, யான் விட வந்த என் தூதியோடே நீ மிகு போகத்தை நன்குகந்தாய், அதுவும் உன் கோரம்புக்கு ஏற்கமன்றே.
என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். சேரலர்கோன் கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகர பெருமாள் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.